வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ். ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ்னால் என்ன, அந்த ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்எஸ்சி பிஎஸ்சிலேருந்து எப்படி ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர்ஸ். இதை தான் ஷார்ட் பண்ணி ஏஎஸ்எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேரோட தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பணம் போட்டுட்டு ஏமாற்றிடுவாங்க, இது ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கும் மெயின் ரீசன் ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸோட ஷேர்ஸோட வேல்யூவை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கிராஃப்ஸை வந்துட்டு மேனுவலாக ட்ரைவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரைஸ் பேண்டை பற்றி சொல்லியிருக்கும் போது இந்த மேனிப்புலேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த மேனிப்புலேட்டுங்கிறது வந்துட்டு இந்த கிராஃப்ஸை வந்துட்டு மேலேயும் கீழேயும் மேனுவலாக ஒரு ஆப்ரேட்டர் இருந்துட்டு அதை வந்துட்டு ட்ரைவ் பண்ணி மேலேயும் கீழேயும் எடுத்துகிட்டு போவாங்க. இதை என்எஸ்சி பிஎஸ்சி செபி இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் கொண்டு வந்தது தான் இந்த அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர்ஸ் ஏஎஸ்எம். இந்த டெக்னிக்கை உள்ளே கொண்டு வந்து இது போல் அப்நார்மல் வேரியேஷன்ஸ் உள்ள ஷேர்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்தாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே மார்ச் 2018 செபியோட சேர்ந்து இந்த ஏஎஸ்எம் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்துட்டு ஷேர் மார்க்கெட், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த ஏஎஸ்எம் கேட்டகரியில் இருக்க எல்லா கம்பெனிஸையும் பார்த்திங்கன்னா ஹை வாலடைலாக இருக்கும். அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கானதுன்னும் இதில் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் அது வந்து ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் அப்நார்மல் கேட்டகரியில் அவங்க கொண்டு வராங்க. இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஏஎஸ்எம் இருக்குது இல்லையா, இந்த ஏஎஸ்எம் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ண முடியாது. பட் டெலிவரி ட்ரேடிங்கில் வந்துட்டு ஓன் ரிஸ்கில் இந்த ஏஎஸ்எம்மில் உள்ள கம்பெனிஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஎஸ்எம்க்கு கீழே உள்ள ஒரு ஸ்டாக்கை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அவங்க வைக்கிறாங்க, இந்த என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு பேரும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹை அண்ட் லோ வேரியேஷன்ஸ் உள்ள கம்பெனி, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமான வாலடைல் இருக்க கம்பெனிஸாக அவங்க சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்துட்டு கிளைண்ட் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை ஏஎஸ்எம் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ரைஸ் பேண்ட் வந்துட்டு அதிகமாக ஹிட் ஆகியிருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னா அந்த கம்பெனியை ஏஎஸ்எம் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. க்ளோஸ் டு க்ளோஸ் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்தாக வந்துட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது 30 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சிட்டு நாளைக்கும் கரெக்டாக 30 rupeesல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால இவங்க வந்துட்டு டெய்லி அந்த லெவலை வந்துட்டு அப்படி கன்ஃபார்மாக மெயின்டைன் பண்ணவே முடியாது. இந்த கேட்டகரியையும் பார்த்துட்டு அதுதான் க்ளோஸ் டு க்ளோஸ் ப்ரைஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியும் பார்த்துட்டு இவங்க ஏஎஸ்எம் கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி பிஇ ரேஷியோ இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஏஎஸ்எம் கேட்டகரியில் ஒரு கம்பெனியை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஏஎஸ்எம் லிஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அது பெர்மனண்ட்டாக அதே கேட்டகரியிலே அது சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எவ்ரி 2 months வந்துட்டு என்எஸ்சியும் பிஎஸ்சியும் கம்பைன்ட் ஆகி இந்த கம்பெனிஸோட என்டையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்த கேட்டகரியில் இவங்க வச்சுருக்க ஃபேக்டர்ஸ்க்கு கீழே வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருந்து இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அது ஒத்து போணுச்சு அப்படின்னா அந்த கம்பெனிலாம் ஏஎஸ்எம் லிஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு நார்மல் கம்பெனி கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க.
ஸோ நம்ம ஏஎஸ்எம் கேட்டகரியில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் இந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஏஎஸ்எம் கேட்டகரிக்குள்ளே போகுமா அப்படின்னும் நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் ஒரு சில கம்பெனிஸையோ இல்லை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே இல்லையோ அதெல்லாம் ஏஎஸ்எம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. இதை நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டில் அஃபிஷியலாக பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.